திரைப்படங்கள் குறித்து தற்போது தனிப்பட்ட விமர்சனங்கள், தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுவது ஆபத்தான கலாச்சாரம் என்று சினிமா விமர்சகர் கோடங்கி தெரிவித்துள்ளார். கங்குவா திரைப்படம் மீதான விமர்சனங்கள் குறித்து நமது செய்தியாளரிடம் அவர் பேசியதை காண்போம். நீங்க படத்தை பார்த்து படத்தை விமர்சனம் பண்ணுங்க. பாடி ஷேமிங் ஏன் பண்றீங்க? உங்களுக்கு எவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அதுக்கு எந்த அதிகாரமும் உங்களுக்கு இல்ல. சூர்யாவுடைய முந்தைய பேச்சுக்கள் எப்படி இருந்துச்சு, அவர் என்ன பேசினாருன்னு கட் பண்ணி ரெண்டையும் ரிலேட் பண்ணி அதனாலதான் இந்த படம் இப்படி இருக்கு அப்படின்னு பேசுறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம நிச்சயமா ஒத்துக்கவே முடியாதுங்க. ஜோதிகா சொன்ன விஷயத்துல ஒரு கருத்து நியாயமான கருத்து. நீங்க படத்தை முழுசா பார்த்துட்டு பேசுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? உண்மையிலேயே சரியான விமர்சகர்கள் படத்தை முழுசா பார்த்துட்டு தான் பேசுவாங்க. இப்ப என்ன மாதிரி மாறி போச்சுன்னா, இந்த ட்ரெண்டிங் கல்ச்சர் ஆகி போச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரெண்ட் பண்ணிடுறாங்க படத்தை. படம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு பெரிய இமேஜ் கிரியேட் பண்ணிடுறாங்க. படம் வரும்போது அந்த மாதிரி இல்லைன்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன நடக்குதுன்னா, சினிமா தியேட்டர் வாசல்ல இந்த மாதிரி ஊடகங்கள் மைக் நீட்டும் போது அவங்க கிட்ட நம்ம கொந்தளிச்சு பேசிட்டோம்னா அது பெருசா பேசப்படுதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி பண்ண அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு. கங்குவா தொடர்பா ஒருத்தர் பேசினாரு, அந்த இயக்குனர் என் கையில கிடைச்சா அவரை நான் குத்திடுவேன், கொன்னுருவேன் பேசுறாரு. இது எந்த விதத்துல? இது என்ன விமர்சனம்? படத்தை பார்த்து படத்துல இருக்கிற குறைகளை சொல்றது தான் விமர்சனம். ஏன் விமர்சனத்தை நம்ம ஏத்துக்கிறோம்னா, ஒரு காலகட்டத்தில் நான் 30 வருஷமா அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கேன். எழுத்து வடிவத்தில் வந்த விமர்சனத்தை பார்த்துட்டு அடுத்த படம் வரும்போது மாத்திப்பாங்க, அந்த நடிகர் மாத்திப்பாரு, அந்த இயக்குனர் மாத்திப்பாரு. இப்படி பல விஷயங்களுக்கு உணர்த்துவதுதான் விமர்சனம். அந்த விமர்சனம் இப்ப யாரும் செய்யறதே இல்லைங்க. தனிப்பட்ட விமர்சனம் மட்டும் தான் வருது, தனிப்பட்ட தாக்குதல் வருது. இது ஆபத்தான கல்ச்சர்.